Hi students, today we are going to see the topic motion of connected bodies, okay, in vertical motion. Okay, this is third lesson, laws of motion, 11th standard. So நம்ம இப்போ இந்த क्वेश्चन என்ன பார்க்க போறோம்னா vertical motion என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா connected bodies, contact bodies பார்த்தோம். இப்போ வந்து connected bodies. So லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம், two bodies contact in a horizontal surface. So நம்ம ஒரு force apply பண்ணோம், அதோடைய motion என்ன இருக்குன்னு find out பண்ணிருக்கோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா two bodies connected in vertical motion. Okay, for example வந்து நம்ம ஒரு புள்ளி கன்சிடர் பண்றோம். ஓகேவா, சோ ஒரு புள்ளி கன்சிடர் பண்றோம். இதுல two masses வந்து ஹேங் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ இந்த mass m2 and mass m1. ஓகேவா, two masses வந்து இருக்கு. சோ இப்போ இந்த mass வந்து எப்படி இருக்குன்னா m1 greater than m2. சோ m1 வந்து greater-ஆ இருக்கு. ஓகேவா, சோ என்னென்ன ஃபோர்ஸ் இந்த two bodiesல வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, டென்ஷன் ஃபோர்ஸ் அப்பர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் அப்பர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா m2g. இங்க ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது வந்து என்ன சொல்றோம் m1g. ஓகே, சோ இந்த ஃபோர்சஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஈச் மாஸ்ல வந்து என்ன ஆக்சலரேஷன் இருக்கு and டென்ஷன் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீ பாடி டயகிராம் வந்து டிரா பண்ணுவோம். ஓகேவா, சோ இந்த m1 and m2 வந்து நம்ம சிஸ்டம் மாஸா கன்சிடர் பண்ணிட்டு சோ ஒரு பாயிண்ட் மாஸ், சோ இப்போ m1 m2 மீன்ஸ் வந்து ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, சோ இது மாதிரி என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா T டென்ஷன். சோ நெக்ஸ்ட் அது இன்னொரு ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது m2g. ஓகேவா, இந்த டூ ஃபோர்சஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்போனன்ட் வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து x ஆக்சிஸ் சொல்லுவோம், இது வந்து y ஆக்சிஸ் சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து என்ன சொல்லுவோம் -x, இது வந்து -y. இது வந்து i காம்போனன்ட், இது வந்து j காம்போனன்ட், இது -j காம்போனன்ட். ஓகேவா, சோ இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் மாஸ் m2 ல வந்து என்ன மாஸ் டென்ஷன் அண்ட் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா, ஃபார் மாஸ் m2. ஓகே, சோ m2 ல வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கு. சோ நம்ம நியூட்டன் செகண்ட் லா தெரியும் ஆல்ரெடி. நியூட்டன் செகண்ட் லா என்ன இருக்கு, நியூட்டன் செகண்ட் லா F equal to ma. ஓகே, force is equal to mass into acceleration. சோ நியூட்டன் செகண்ட் லா சொல்றோமா. சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோ இங்க என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் m2 ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆகுது, T. ஓகேவா, சோ T எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ வந்து +j. ஓகேவா, அது காம்போனன்ட் வந்து j. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து m2g ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா மைனஸ்ல இருக்கு. சோ -j காம்போனன்ட். சோ -m2g j cap. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் a. சோ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு, அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா, சோ ஆக்சலரேஷன் இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ +a. okay, so tj is equal to minus m2g. first force பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து m2a. ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா டென்ஷன் அண்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, ஈக்குவல் டு m2a. ஓகேவா, சோ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். சோ நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன பண்றோம்னா காம்போனன்ட் வந்து கம்பேர் பண்ணி சோ இந்த காம்போனன்ட் வந்து கேன்சல் பண்றோம். அப்போ t minus m2g equal to m2a. Okay, so this is the equation number 1. Okay, so next on the mass 1 க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். next mass 2 ல வந்து என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். for mass m2, okay, sorry, m1, for mass m1. so நம்ம m2 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், t minus m2g equal to m2a. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து மாஸ் 1 ல என்ன இருக்கு, சோ அதோட ஃப்ரீ பாடி டயகிராம் என்ன பண்ணுவோம்னா ஒரு பாயிண்ட் மாஸா கன்சிடர் பண்ணுவோம். சோ அங்க என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, m1g. அப்புறம் மேல வந்து டென்ஷன் ஃபோர்ஸ், இதோட ஆக்சலரேஷன் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன். ஓகேவா, சோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன, நியூட்டன் செகண்ட் லா படி F equal to ma. சோ இங்க என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா T மைனஸ், சோ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, மைனஸ் m1g. ஓகேவா, காம்போனன்ட் வந்து j காம்போனன்ட் equal to
மாஸ்க்கு m1, ஆக்சலரேஷன் என்ன டைரக்ஷன் இருக்குன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. ஸோ -a. ஓகேவா? ஸோ அந்த a வந்து மைனஸ் ஃப்ரண்ட்ல போட்டணும், -m1a. இதோட காம்போனன்ட் வந்து நம்ம கேன்சல் பண்ண என்ன ஆகும்? t minus m1g equal to minus m1a. Okay, so this is equation number 2. So இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போறோம்னா நெகட்டிவ் சைன் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல சோ அது மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ m1g, so இந்த ஈக்குவேஷன் -t, அப்போ இது என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும் m1a. so this is the equation number 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஈக்குவேஷன் 1 and 2 வந்து ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகே, சோ இத ஆட் பண்ண என்ன ஆகும்? சோ இங்க வந்து பிளஸ் t இருக்கு, t இங்க என்ன இருக்கு? மைனஸ் t இருக்கு. சோ மைனஸ் t, சோ ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிடுமா? சோ இந்த பிளஸ் t கேன்சல் ஆயிடும், இங்க மைனஸ் t ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. சோ ரிமைனிங் டேர்ம் வந்து m1g இருக்கு, இங்க வந்து மைனஸ் m2g ஈக்குவல் டு அப்புறம் m இங்க m1a இங்க என்ன இருக்கு? பிளஸ் m2a. ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சோ t மைனஸ் t இருக்கு, இங்க பிளஸ் t இருக்கு. சோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். சோ ரிமைனிங் டேர்ம் அப்படியே இருக்கும், m1g minus m2g ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? m1a plus m2a. ஓகே, நம்ம இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஆக்சலரேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் என்னன்னு. சோ இங்க வந்து m1 and m2 g வந்து காமனா இருக்கு. சோ g காமனா வெளியில எடுத்தா என்ன ஆகும்? g m1 minus m2. இங்க அதே மாதிரி m1 காமனா எடுத்தோம்னா a காமனா இருக்கு. சோ a காமனா எடுத்தா என்ன வரும்? m1 plus m2. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா a ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றோம். a வேணும். அப்ப என்ன ஆகுது? ஈக்குவேஷன் கீழ வந்துருமா? அப்ப m1 minus m2. சோ இந்த ஈக்குவேஷன் m1 minus m2 divided by m1 plus m2 into g. சோ இந்த g போட்டுருக்கோம். ஓகே, சோ இதுவரை நம்ம ஆக்சலரேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இத என்ன சொல்றோம்? ஆக்சலரேஷன். சோ m1 minus m2, m1 plus m2. சப்போஸ் இந்த மாஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? m1 equal to m2 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 0. சோ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். சப்போஸ் கிரேட்டரோ லெஸரோ இருந்துச்சுன்னா அங்க some values ஆக்சலரேஷன் இருக்கு. சோ m1 equal to m2 இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் a is equal to 0. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் 2, இதுவும் 2. அப்ப இதுவும் 2, இதுவும் 2 னா என்ன ஆகும்? டோட்டல் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்போ டோட்டல் வேல்யூ 0. சோ m1 m2 வந்து ஈக்குவலா இருந்தா ஆக்சலரேஷன் 0வா இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஒரு டென்ஷன். ஓகேவா? அந்த டென்ஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் 2ல வந்து நம்ம அந்த ஆக்சலரேஷன் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? இந்த டென்ஷன் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். t minus m2g. சோ இந்த ஆக்சலரேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? சோ ஈக்குவல் டு m2, a ஓட வேல்யூ என்ன இருக்கு? m1 minus m2 m1 plus m2 into g. ஓகே, into g போட்டுருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா t minus, ஓகேவா? இது ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா t equal to m2g. ஓகே, plus m2. ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு? m1 minus m2 divided by m1 plus m2 into g. ஓகே, சோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா இப்போ வந்து m2g வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து காமனா இருக்கு. சோ m2 வந்து நம்ம டேக் அவுட் பண்ணிட்டா என்ன வரும்? t is equal to m2g. சோ g இங்க இருக்கு, g இங்க இருக்கு. சோ இது எல்லாத்தையும் நம்ம காமனா எடுத்துட்டோம். சோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா இங்க 1 plus m1 minus m2 divided by m1 plus m2. ஓகே, இங்க g இருக்கு, இங்க g இருக்கு, இங்க m1 m2 இருக்கு. சோ எல்லாத்தையும் காமனா நம்ம டேக் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து LCM எடுப்போம், கிராஸ் மல்டிபிள். ஓகேவா? சோ நம்ம இந்த டேர்ம் பண்ணிடலாமா? ஓகே, சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? t is equal to m2 g m1 plus m2 m1 minus m2 divided by m1 plus m2.
ஓகேவா சோ இந்த m1 m2 என்ன பண்ணிருக்கோம் இந்த 1 கூட நம்ம மல்டிபிள் பண்ணிருக்கோம் சோ இந்த டேர்ம்ல என்ன கேன்சல் ஆகும்னா +m2 -m2 கேன்சல் ஆயிடும் சோ ரிமைனிங் என்ன இருக்கு m1 m1 இருக்கு அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் t m2g ஓகே m1 m1 2m1 ஓகேவா டிவைடட் பை m1 m2 ஓகேவா சோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறேன் இந்த ஈக்குவேஷன் இந்த m2g கூட மல்டிபிள் பண்றோம் அப்ப இது எப்படி எழுதலாம் t 2m1 m2 divided by m1 plus m2 into g ஓகேவா சோ இத என்ன சொல்றேன்னா tension in vertical motion so t is equal to 2m1 m2 divided by m1 plus m2 into g ஓகே சோ ஒரு ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம் சப்போஸ் வந்து m1 மாஸ் வந்து எப்படி இருந்துச்சு m1 மாஸோட ஆக்சலரேஷன் வந்து upward direction இருந்துச்சு m2 மாஸ் சோ m2 ஓட மாஸ் வந்து எப்படி இருந்துச்சுனா upward direction இருந்துச்சு m1 ஓட மாஸ் வந்து downward direction இருந்துச்சு நம்ம டயகிராம் பார்த்திருப்போம்ல சோ அந்த புள்ளி கன்சிடர் பண்ணிருக்கோம் அது எப்படி இருந்துச்சு சோ இது வந்து m2 இது வந்து m1 இதோட ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ல இருக்கு இதோட ஆக்சலரேஷன் வந்து அப்வர்ட்ல இருக்கு ஓகேவா நம்ம வந்து இந்த ஆக்சலரேஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம m1 மாஸ்க்கு வந்து நம்ம ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வரும் சோ a is equal to m2 மாஸ்க்கு a is equal to இது என்ன இருக்கு மேல இருக்கு சோ plus j காம்போனன்ட் அப்போ இது வந்து வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறப்ப a is equal to எப்படி வரும் m1 minus m2 divided by m1 plus m2 into g வரும் ஓகேவா g j cap சோ upward direction இருக்கு g ஓகே நெக்ஸ்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் என்ன இருக்குன்னா நம்ம இங்க மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஏன்னா இது என்ன இருக்கு நெகட்டிவ் சைடுல வருது அப்ப a is equal to minus m1 minus m2 divided by m1 plus m2 into g வரும் ஓகே சோ ஒரு ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா m2 மாஸ்ல வந்து பாசிட்டிவ்ல இருக்கு m1 மாஸ்ல வந்து எப்படி இருக்கு நெகட்டிவ்ல இருக்குன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு சோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் ஓகே ஒரு ஸ்ட்ரிங் டென்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு t is equal to 2m1 m2 divided by m1 plus m2 ஓகேவா thank you